நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தால் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும். வாழ்க்கை நடத்துவதற்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு கைரேகை பலன் காணும் பகுதியில் 31வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல கருத்தை சொல்ல போகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அருள் ரேகை, அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அருள் ரேகைனா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். போர்டு வந்துடுவோம். இப்போ சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு புதன்மேடு வரைக்கும் அப்படி வளைஞ்சு வர்றது அருள் ரேகை. இதுல நேரா போறது புதன் ரேகைன்னு சொன்னோம். புதன் மேட்டுக்கு நேரா போறது புதன் ரேகை. அந்த புதன் ரேகையே வளைஞ்சு இப்படி வந்ததுன்னா அது புதன் ரேகை அல்ல, அருள் ரேகையாக மாறுகிறது. இந்த இப்படி கிராஸா நேரா போறது எல்லாமே புதன் ரேகை, அதாவது ஆரோக்கிய ரேகை. இது வளைஞ்சு வானவில் மாதிரி ஒண்ணு வரலாம், இல்ல வரிசையா வரலாம். இது வந்ததுன்னா அருள் ரேகை பேர். அதுக்கு அந்த அருள் ரேகை உடையவர்கள் முதல்ல அருள்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்ப இந்த உலகத்தில் நமக்கு பொருள் தேவைப்படும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் தேவைப்படுகிறது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா அதுல பொருள் நமக்கு இந்த உலகத்துல எல்லாமே வாங்கணும்னா பொருள் தான் வாங்க முடியும். அருள் இருந்தால்தான் ஆண்டவன் எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பரம்பொருள் எவ்வாறு இருக்கிறார். இப்ப அதுக்கு லாஸ்ட்ல வந்துடுறேன் அந்த சாப்டருக்கு. இப்போதைக்கு அருள் ரேகை உடையவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்ப இந்த வானவில் மாதிரி வளைஞ்சு ஒரு ரேகை வந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு. அவர்கள் இறைவனை பற்றி தெரியக்கூடிய ஆன்மீக சிந்தனை உடைய, அதாவது வழிபடியாக தர்மம் தான தர்மம் செய்து புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் இந்த ரேகை வரும். இந்த ரேகை இப்ப சூரிய ரேகை, புதன் ரேகை, அருள் ரேகை இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குனுங்கிற அவசியம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு, 1000த்துல ஒருத்தவங்களுக்கு, லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டார்கள். உலகம் அழியக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவர்கள் ஆன்மீக ரீதியாக தெய்வ சிந்தனையோடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அருள் ரேகைனா தெய்வ சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ பக்தி உள்ளவர்களுக்கு இந்த ரேகை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரேகையில ஒரு தீவு இருக்கு சார். ஆரம்பத்துல ஒரு தீவு இருந்ததுன்னா அவர்கள் தூங்கி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு வியாதி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இந்த அருள் ரேகையும் இருந்து இந்த சுக்கிரமேட்ல இப்படி ஒரு வளைகுடி இருக்குன்னு வச்சுங்க, அவர்கள் கனவின் மூலமாக அவருடைய வாழ்க்கை தெரிவிக்கும். கனவின் மூலமாக அவருடைய வாழ்க்கை இப்படிதான் வாழ போற அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கனவுல. அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கணும். கனவுல உங்களுடைய வாழ்க்கை நீங்க எப்படி வாழ வேண்டும் என்பது தெரிவிக்கும். இப்ப இந்த அருள் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இப்படி நேரா குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. மிகவும் சிறந்த அமைப்பு. அவர்கள் அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த அருள் ரேகையிலிருந்து ஒரு கிளச்சி குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா அவர்கள் அருள் சக்தியினால் அனைத்தையும் அடைவார்கள். அவர்கள் நினைக்கும் போது இப்ப அதை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அத்தனையும் செய்வதற்கு வல்லமை கிடைக்கும் அவங்களுக்கு. அதான் அருள் ரேகையோட மனசுல ஆசை இருக்காது, ஆன்மீக சிந்தனை இருக்குன்னு சொல்லிட்டேன். குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அருள் சக்தியால் அவர்கள் நினைப்பதை எல்லாம் வெற்றியாக செய்ய முடியும். மக்களுக்கு ஒரு காலேஜ் கட்ட முடியும். அவங்களே நிறைய பொருளாதாரம் பண்ணி கட்டி கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அவங்க நினைச்சாலே போதும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கையில இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. மிக சிறந்த அமைப்பு. அதே மாதிரி சனி ரேகையில போய் கலந்துருந்து இல்ல சனி மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிளை, தொழிலில் மிக பிரமாதமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில மிக பிரமாதமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சூரிய மேட்டுக்கு இந்த அருள் ரேகையில இருந்து ஒரு கிளை போகுது சார். அவர்கள் அதாவது மனதை கவர்ந்து ஒவ்வொருத்தங்க வராங்கன்னு வச்சுங்க, அவருடைய மனசை ரீடிங் பண்ணி அதன் மூலமாக மனதை மெஸ்மரிசம் செய்து
நிறைய பொருளை சம்பாதிக்கக்கூடிய மனோபக்குவம் வரும். அதே மாதிரி புதன் வீட்டுக்கு இந்த ரேகை நல்லாவே போதும் வச்சுங்க. அவர்கள் வியாபார துறையிலே விஞ்ஞான துறையிலே சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது பெரிய அருள் ரேகை உடையவர்கள் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் எல்லாமே செய்யக்கூடிய வல்லமை அவர்களுக்கு கிடைக்கும். அதாவது அருள் ரேகை இருந்ததுன்னா இருதய ரேகை நல்லா இருக்கும், புத்தி ரேகை நல்லா இருக்கும், ஆயுள் ரேகையும் நல்லா இருக்கும், விதி ரேகை இருக்கும், சூரிய ரேகை இருக்கும். அப்படிங்கும்போது அவர்களுக்கு அடைய வேண்டியது எல்லாமே கிடைத்து விடும். இப்போ வந்துருவோம் நம்ம சாப்டருக்கு. இந்த ரேகை இருந்தா இது எல்லாமே நடக்கும். இப்ப அருள்னா என்ன? பொருள்ங்கிறது எல்லாருமே தெரியும். அருள்ங்கிறது ஒரு கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். அதாவது பொருள், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் தேவை. அந்த உலகம் அப்படின்னா இப்ப நான் நல்லா கரெக்டா சொல்றேன், புரிஞ்சுங்க. நம்ம உடம்புல இருக்கிறது ஒரு உயிர், அது ஆன்மா. ஆன்மா என்பது ஒரு சிறிய ஒளி. பரம்பொருள் என்பது இந்த உலகமே பரம்பொருள் தான். இறைவன் என்பவர் இந்த உலகமே, பகவான் பகவத்கீதையில் என்ன சொல்றாரு? இந்த உலகமே நான் தான், உலகம் என்னுள் அடக்கம் அப்படின்ட்டார். அப்படிங்கும்போது உலகமே அவர் தான், பரம்பொருள் தான். இந்த பரம்பொருள், பறந்து விரிந்த பரம்பொருள், தீப ஜோதியாய் பேரொளியாய் இருப்பது இறைவன். அந்த ஜீவாத்மா பக்குவப்படும் பொழுது பேரொளியோடு ஒன்றாக சேர முடியும் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு தெரியும். அதான் அருள் நிலை என்பது. இறைவன் யார், மனிதன் யார், இதை தெரிந்து இறைவனோடு சேரக்கூடிய ஒரு வழிமுறையை தெரிந்தவர்கள் அருள் உள்ளவர்கள். அந்த உலகமே தனி உலகமா இருக்கும். பொருளால் வரக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறது. அருளால் வரக்கூடிய இன்பம் மனதிற்கு தேவைப்படுகிறது. மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனோடு ஒன்றாக கலக்கக்கூடிய ரேகை அருள் ரேகை. இது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு அருள் ரேகை எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. அவர்களுடைய கர்மப்படி இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும்னா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியும். நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அதுவே நடந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப திருமணம் இவரோட தான் நடக்க வேண்டும், இந்த குழந்தை தான் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது முன்னாடியே தீர்மானம் செய்யப்பட்டது. இது அருள் உடையவர்களுக்கு தெரியும். அருள் ரேகை உடையவர்கள் ஒரு நபர் முன்னாடி வந்தா அவரை நல்லவரா கெட்டவரா என்று நினைத்த உடனே உள்ளுக்குள்ள இருந்து அந்த பதில் வரும். அந்த இருதயம் அவ்வளவு ஒரு அற்புதமான இருதயமாக இருக்கும். அதாவது மனதை ரீட் பண்ணி அதை வந்த உடனே நீ இது செஞ்ச, இது செய்யற, இது செய்ய போற அப்படிங்கிற முக்காலமும் அவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிற முக்காலமும் தெரியக்கூடியவர்கள் அருள் ரேகை உடையவர்கள். ஆனா அவங்க வெளியில எதையுமே பெருசா காமிச்சுட்டாங்க. வெளியில பார்த்தா சாதாரண மனிதன் மாதிரியே இருப்பாங்க. எதையும் அவங்களுக்கு என்ன, ஏன் எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டா, ஏதோ ஒரு சக்தி இருக்கு எனக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சக்தியை அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அதுதான் அருள் என்பது. இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த ரேகை உடையவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனோபக்குவம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை இருந்து அந்த ரேகையில இங்க ஒரு ஸ்டார் குறி இருக்கு, இந்த முனையில ஒரு ஸ்டார் குறி இருக்கு. அப்ப ஜொலிக்கக்கூடிய வாழ்வில் நிறைய ஒரு அருள் சக்தி நிறைய அதாவது அவர் இருக்கும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூட்டமாக ஒரு குவிந்து அவர் சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உருவாகும். இந்த அருள் ரேகையில கிராசிங், இந்த மாதிரி கிராசிங் இருந்ததுன்னா, வெட்டு இருந்ததுன்னா, இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா, அதாவது இருப்பதை இல்லாதது போல, இல்லாததை இருப்பது போல சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மேட்ல குரு வளையம் இருந்து, இந்த அருள் ரேகம் இருந்து அவர்கள் சிறந்த ஜோதிடராக, ஒருத்தங்களை பார்த்தோன்னு கணித்து சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஸ்டார் அமைப்பு இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு அருள்நிலையில் ஜொலிப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்டூ மார்க் இருந்ததுன்னா அவர்கள் ஜோதிட துறையில் வல்லவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குரு வளையம் இருந்தால் மிகச்சிறந்த ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம இந்த அருள் ரேகையை பத்தி சொல்லிட்டோம். அருள் என்பது இறைவனை சேருவதற்கு அந்த அருள் ரேகை உதவுகிறதுன்னு சொல்லிட்டோம். இப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த கோயில்ல இறைவன் இருக்கிறது கோயில், உலகமே இறைவன் தான், உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் இறைவன். இன்னும் சொல்ல போனா உயிர்கள் இருந்து மரம் மாட்ட எல்லாமே இறைவனுடைய உருவங்கள் தான். பரம்பொருள் அப்படின்னா பரம், இந்த உலகமே இறைவனுடைய அம்சமாக இருக்கிறது. ஒரு கோயில்ல ஏன் திருடு போகிறது அந்த சாமி கண்டுக்கல அப்படின்னா,
இந்த உலகமே நான் தான், உலகமே என்னுள் அடக்கம்ட்டார் பகவான். அப்படிங்கும்போது பொருள் அவருக்குலாம் சாதாரண விஷயம். எங்க போனாலும் எது இப்போ ஒரு மனிதன் வருகிறார், திரும்ப போகும்போது வரும்போதும் எதையும் எடுத்துட்டு வராதுன்னா போகும்போது எதையும் எடுத்துட்டு போக முடியாது. இங்க இருக்கிற பொருள்கள் உங்களுக்கு பொருள், உங்களுக்கு தங்கம், உங்களுக்கு பொருள், இறைவனுக்கு எல்லாமே அவருடையது. அவருடைய எடுத்து நாம் மனதை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, நாம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காண்டி, மனதில் உள்ள அழுக்குகளை களைவதற்காண்டி ஆலயத்திற்கு செல்கிறோம். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஒருவர் எடுத்து செல்கிறார் என்றால் இங்கிருந்து அங்கே எடுத்து மாற்றி வைக்கிறார். அவ்வளவுதான், வேற எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. அதை நாம் பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. அதாவது அருள் என்பது எல்லாமே சமமாக நினைக்கக்கூடிய, இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே இயற்கை, உலகத்துல எல்லாமே நடக்கக்கூடியது என்பதை தெரிந்து கொண்டு எதையும் கண்டு, அதாவது எதையும் ஒரு கண்டும் காணாமல் ஒரு மனிதன் அவருடைய ஆன்ம பக்குவத்திற்காக வேண்டி கடவுளுடைய நிலை அறிந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் ஒரு அருள் உடையவருடைய ஒரு நோக்கமாக இருக்கும். எதை கண்டும் அவர் ஒரு இது பண்ணிக்க மாட்டார். நம்ம உடம்பு வேறு உயிர் வேறு. இந்த உடம்பு தான் கண்ணன் என்பது இந்த உடம்பு. இதுல ஆன்ம சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அழிவே கிடையாது. அழிவில்லை, அந்த உடம்பு அழிஞ்சிடும், இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆன்மா அப்படியே பக்குவம் அடையும் போது இறைவனோடு ஒன்றாக சேர முடியும். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம அருள் ரேகை உடையவர்கள் பொருள் இந்த உலகத்துக்கு எப்படி தேவைப்படுகிறதோ, அருள் என்ற ஒரு ஞான திருஷ்டி, அதாவது பார்த்தவுடன் எங்கு நடக்கிறது என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடியது ஞான திருஷ்டி. அருள் உடையவர்களுக்கு ஞான திருஷ்டி இருக்கும், கண்டுபிடிப்பார்கள். ஒரு நபரை பார்த்தவுடன் நீ இன்னது செய்ய வேண்டும், இன்னது செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிடுவாங்க. அது சிறப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பொருள் இந்த உலகத்திற்கு தேவைப்படுவோம். அருள் ஞான திருஷ்டி, அதாவது மனிதனுக்கு அப்பாற்பட்டது, உணர்வுகளுக்கு, மனித சக்திக்கு, அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக இருக்கும். அந்த அருள் ரேகை உடையவர்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு ஞானியாக, எல்லாம் தெரிந்தவராக, இறை உணர்வு உடையவராக இருப்பார். இந்த அருள் ரேகையில ஏதாவது கெடுதல், இப்ப புதன் வீடு கெட்டு போச்சு சார், புதன் வீடு கெட்டு போச்சு, கெட்டு போய் இந்த அருள் ரேகை இருக்கிறவங்க தான் அந்த மேஜிக்கு, இப்போ மந்திர ஏதாவது ஒரு பொருளை உண்டு பண்ணுவாங்க, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உண்டு பண்ணி இதனால பொருளை நிறைய சம்பாதிச்சு பொருளை விரும்புவர்களாக இருப்பார்கள். புதன் வீடு கெட்டு போய் இன்னும் அளவுக்கு அதிகமா இருந்து, புதன் வீடு அளவுக்கு அதிகமா இருக்கும்போது ஆசை அதிகமா இருக்கும். அப்ப அவர்கள் தான் பொருளை கவரக்கூடிய மந்திரம் தந்திரம் இதெல்லாம் செஞ்சு பொருளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது கெட்டு போச்சுன்னா, நல்லா இருந்ததுன்னா அவர்கள் ஒரு தெய்வ சிந்தனையோடு இருந்து, அருள் சக்தியோடு இருந்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய மகானாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அருள் ரேகை உடையவர்கள், அதாவது நிறைய பெண்கள் கையில அருள் ரேகை இருக்கு, ஆண்கள் கையில நிறைய கையில இருக்குது. அவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள். மனதிற்கு, அதாவது ஒரு கெட்டதை நினைக்க மாட்டார்கள், கெட்டதை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அது ஆன்மீக சிந்தனை, தெய்வ சிந்தனையோடு இருப்பார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.